பாருங்க, நாங்க கீழடி அகழ்வாராய்ச்சி நிலையமா பார்க்க போயிட்டு இருக்கிறோம். ராமேஸ்வரம் ரோட்ல அந்த கீழடியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ராமேஸ்வரம் கோயில் போறோம். கீழடி அகழ்வாராய்ச்சி தலங்கள் பழைய காலத்து கிட்டத்தட்ட 5000 இயர்ஸ் பர் கீழடி மியூசியம் போட்டிருக்காங்க பாரு. இங்கதான் போறோம் நம்ம. கீழடி மியூசியம் இங்கதான் பாப்பா. Take the second right. ஆர்காலஜிக்கல் சைட். நம்ம ஆர்காலஜிக்கல் சைட் போலாம். கீழடி ஆர்காலஜிக்கல் சைட் இருக்குது. In 150 meters, turn left toward Kila Silaman, Konthagai, Pottapalayam Road. ஆராய்ச்சி தலத்துக்கு வந்திருக்கோம். ஆராய்ச்சி தலம் ஒளியெல்லாம் கிடையாதுப்பா. நல்லா நீட்ட தெரியுதா? தெரியா? இந்த ஊரு தான் பாரு. இந்த ஊர்ல 5000 வருஷம் பழமையானதை கண்டுபிடிச்சிருக்காங்க பாத்தியா? தமிழர்கள் பாரம்பரியம் கண்டுபிடிச்சாங்க. அனுஷ்கா இதோட லாஸ்டா இங்க வந்து நடைபெறுவதால் இங்க அனுமதி இல்லையாப்பா. திறந்த வழி அருங்காட்சியம் ஆராய்ச்சி பண்றாங்க திறந்த வழியில. அதனால இந்த இடத்துல உள்ள போறதுக்கு அனுமதி இல்லை. சும்மா இப்ப கேட்டுருவோமா? தெரியுதா பாப்பா? இங்கதான் தோண்டி பிடிச்சி தோண்டணும் ஃபுல்லா. யாஸ்வி இந்த 2012 இந்த கீழடி ஆராய்ச்சி நிலையத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கிணறு தோண்டியிருக்காங்க. கிணறு தோண்டும் போது நிறைய பானை ஓடெல்லாம் கிடைக்கும் போது இங்கே வந்து ஆராய்ச்சியே ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல அங்கே ஷெட்டு போட்டிருக்காங்க. அந்த இடத்துல இப்போ யாரும் அலோவ் பண்ணுறதில்ல. அதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அலோவ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 5 ஏக்கர் வரைக்கும் ஆராய்ச்சி வேலை நடந்துகிட்ருக்குது. இங்கே இருக்க எடுத்த பொருள்லாம் இங்கே பக்கத்தில் கீழடி மியூசியம் இருக்குது. அந்த மியூசியமில் வச்சுருக்காங்க. அதை போய் பார்ப்போம். அங்கே வரும்போது அப்படியே இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்தோம். வந்துட்டு அப்படியே ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே போகிறோம். கிட்டத்தட்ட 2600 வருஷம் தமிழர்களின் பாரம்பரியத்தை இந்த கீழடி மூலமாக இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கு. பார்ப்போம் மியூசியமில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நீ எடுக்க முடியாதுப்பா. நீங்கள் பாருங்க பழைய காலத்து சாமி முனியாண்டி சாமி. எடுக்கலாம் இருப்பா. யாசி உங்கள் ஸ்கூல்லலாம் போய் சொல்லலாம். நீ கீழடி அருங்காட்சியம் வந்திருக்கேன்ட்டு ஸ்கூலில் போய் சொல்லலாம்ல. நான் கீழடி போனேன்ட்டு அருங்காட்சியம் போய் பார்த்தேன். தமிழர்கள் நாகரிகம் பழைய மதுரை பார்க்க வந்தோன்னு சொல்லலாம். இதான் கீழடி மியூசியம் பாருங்கள். தெரியுதா? நில்ல ஃபோட்டோ எடுக்கலாம். நில்ல அப்படியே. வா. என்னது டியூஸ்டே நேஷ்னல் டே ஹாலிடேப்பா. லீவ் ஆகும். எல்லாம் ஸ்கூல் பசங்கள்லாம் பார்க்க வந்திருக்காங்க பாரு. உங்களை மாதிரி டியூஸ்டே நேஷ்னல் டே. ஏய் எருமை மாடா மாத்திரா. இங்கே பாரு ஒன்று எருமை மாடு சொல்லிட்டாங்களே. பழையங்காலத்து அருங்காட்சியத்துக்கு வந்திருக்கிறோம். இருந்திருக்குது. இது செட்டப். இது
தீரா போ ஆசி. இங்கே பாரு வெயில் இங்கே பாரு. வா. காரைக்குடி ஸ்டைலில் கட்டிருக்காங்க பார்த்தியா. தமிழ்நாடு மேப்பு ஆற்றங்கரை நாகரிகம் தானே ஆஸ்லி. ஒரு ஆற்றங்கரையத்தில் ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க பாரு. அதாவது மயிலம் ஒரு ஓடுப்பூர் பாருங்க. ஒரு ஆற்றங்கரையிலையும் ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க. தாமிரபரணி ஆற்றங்களில் இது ஆயச்சநல்லூர் புதையல் இது கீழடியில் இருக்கும். வாய்ந்த இடங்கள் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்காலஜிக்கல் இன் தமிழ்நாடு. பொருந்தல், மயிலந்துமுறை, அட்டிரம்பாக்கம், ஆற்றங்கரை நாகரிகம் பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக ஆற்றங்கரை ஓரமாக எல்லாம் கிடச்சிருக்குது. பாரிக்குளம், வடமதுரை, குடியம், செம்பை ஒரு ஊர் ஃபோட்டோ வச்சுருக்காங்க பாரு. போடூர் இதெல்லாம் அந்த கால ஆற்றங்கரை ஓரத்தில் நாகரிகம். அதெல்லாம் இது ஆதிச்சநல்லூர் போட்டுருவோம் சிவகலை பார்ப்போம். பொற்கை துறையூர்ன்ற ஊரில் காவிரி பூப்பட்டினம் அது பிள்ளையார்பட்டியில் கண்டுபிடிச்சிருக்காங்க பாரு. எல்லாம் குழந்தைங்களா வாண்டுங்களா இருக்கு பாரு. அமராவதி டேம் பக்கத்தில் கல்குளம் வட்டம் ஸ்டோன் சர்க்கிள் சமம் அணைப்பட்டு பாறை ஓவியம் வர பார்த்தார் இருப்பா அப்படியே. இங்கே பாரு பழைய கற்காலம், இரும்பு காலம், தொடக்க வரலாற்று காலம், முன் கற்காலம், புதிய கற்காலம், இரும்பு காலம், முன் கற்காலம். இதெல்லாம் இது வந்து வைகை ஆற்றங்கரை மேப்பு. இதில் இங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க. இந்த டாட்டாக இருக்குல்ல அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க. இதான் இங்கே இப்போ பண்ண கீழடி பாரு. கீழடியில் இருக்க வீடு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க தெரியுதா. பார் கோல்டு பார். ஏன்னா தேனூரில் கோல்டு பார் சாமி ஆராய்ச்சி பண்ணும்போது இதான் கோல்டு பார் தெரிஞ்சா. பழைய தங்கம். தமிழக கல்வெட்டு மரநாடு வாழ்விடமேடு. இதில் கூட நமக்கு தெரியாது. அப்பா மொபைலில் வந்துருந்து பாருங்க ஓவியம். குறிஞ்சி நகர், உசிலம்பட்டி, பாறை ஓவியமா. பாறையில் மான் வந்துருக்கான் தெரியுதா. மான் தலையில் பார்க்கலாம். இதில் மனுஷங்க பதிக்கிறது. இதில் பாறை ஓவியம், பழைய பாறை ஓவியம். ஃபேமிலியாக வரைஞ்சிருக்கான் தெரியுதா. ஃபேமிலி கை பிடிச்சி போகிறாங்க ஃபேமிலியாக. வேறு ஒன்று வேறு வாங்கி தரோம். இந்த பழைய பானைப்போ எடுத்து வச்சிருக்காங்க. அவ்வளோதான். பானைலாம் பழசு பாரு. எவ்வளோ பெரிய பானை இப்போ எங்கே செய்கிறாங்க பாரு. சும்மா வச்சிருக்க டிசைன் இந்த மாதிரி கிடச்சிருக்குதுன்ட்டு பாரு. இதெல்லாம் ஐஎன்ஹெச் பாரு. எக்ஸாக்ஷன் டூ. இது நம்ம இப்போ டூல்ஸ். இதெல்லாம் இது வந்து எக்ஸாக்ஷன் டூல்ஸு. இது யூஸ் பண்ணிருக்காங்க அகழ்வாய்க கருவிகளாமா. இந்த கருவிகள் வச்சு தான் கீழடியோட மியூசியம் எவ்வளோ பெருசுக்கு பார்த்தியா. நம்ம அந்த ரூம் மட்டும் தான் நினச்சோம். மேலாம் இருக்குது. அதெல்லாம் சூப்பராக இருக்காங்க. நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. நாகரிகம் அது